இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காருங்க. 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்கிற மாநில மாநாடு பற்றி ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், பள்ளி குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கை குழந்தையுடன் வரும் சகோதரர்கள் யாரும் வர வேண்டாம், வீட்டில் தொலைக்காட்சி மூலமாகவே மாநாட்டை பாருங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காருன்னா, கூட்ட நெரிசல், தளபதிக்கான பல லட்சக்கணக்கிலான ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் வரலாம். அந்த கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநலமான அரசியல்வாதிகள் மத்தியில் மக்களை பற்றியே சிந்திக்கும், மக்களை காக்கணும் நினைக்கிற ஒரு அரசியல் தலைவன் தளபதி அப்படிங்கிறது இதுலேருந்தே எனக்கு தெரியுது. எப்படியும் தளபதி பார்க்க வர கூட்டம் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாலும் அந்த கூட்டம் வராது. தளபதி மீது கொண்டுள்ள பாசம், தளபதி மீது கொண்டுள்ள ஒரு பற்று, தன் குடும்பத்தில் ஒருவராக தளபதியை நினைக்கும் குடும்பத்தினர், இவங்க மட்டும்தான் அங்கே வருவாங்க. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு சுயநலமான ஒரு அரசியல்வாதியை நினைக்கிறது, நம்ம நடத்துகிற ஒரு கூட்டத்திற்கு, மாநாட்டிற்கு கூட்டம் வராதா, வந்த கூட்டத்தை வர வேண்டாம் சொல்ற ஒரு சுயநலமான அரசியல்வாதி தான் அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க. தளபதி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அன்பு, ஒரு பற்று நம்ம தமிழக மக்கள் மீது வச்சிருந்தா அவங்களுக்கு எது நடக்கக்கூடாது, இந்த மாதிரி சிரமத்தில் அவங்க மாட்டக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு அக்கறையோடு இருக்கிறாரு. இதை பார்த்தாது சில தற்குறிகளெல்லாம் தளபதி பற்றி தப்பாக பேசுறது கொஞ்சம் நிறுத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ சொன்னாலும் நிறுத்திக்க மாட்டாங்க. அவங்க எப்படா நமக்கு 200 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த 200 ரூபா ஊபிஸ் மட்டும்தானே நம்ம கதறிட்டு இருக்கிறாங்க. கதறுவாங்க. இதுக்கே எப்படின்னா, மாநாட்டில் தளபதி பேசுறத பார்த்து நீ எத்தனை பேர் கதற போறாங்கிறது சத்தியமா எனக்கு தெரியலைங்க. கண்டிப்பாக கதறுவாங்க.